ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் 2026ல் ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்க வேண்டிய ஒரு டாப் 3 ஆன்லைன் ஸ்கில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம வேர்ல்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அப்போது டிகிரிஸ் மட்டும் பத்துமா அப்படின்னு கேட்டால் டிகிரிஸ் மட்டும் போதாது. ஸ்கில்ஸ் தான் உங்களோட சக்ஸஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம ஃப்யூச்சர் ஜாப்ஸில் சர்வைவ் பண்ணுறதுக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் க்ரோத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற போது இந்த 3 ஸ்கில்ஸ் உங்கள் லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கில் பார்த்தோன்னா ஏஐ ஸ்கில்ஸ் அண்ட் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ 2026க்கு நம்ம வந்துட்டோம். ஏஐ ஸ்கில்ஸ் ஆப்ஷனலாக இப்போ இல்லை, ரொம்ப தேவையான ஒரு முக்கியமான ஒரு ஸ்கில்லாக இப்போ பார்க்கப்படுது. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கம்பெனிஸ் எல்லா இடத்துலையுமே எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த ஜென்ரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ என்ன ஸ்கில்ஸ் கற்றுக்கணும்? சிம்பிளாக சொல்லணுன்னா ஏஐ யூஸ் பண்ணுறதை பற்றி ஈஸியாக எப்படி லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கற்றுக்கோங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ சாட் ஜிபிடியோ இல்லை ஜெமினை இல்லைனா மிட் ஜர்னி இந்த மாதிரி எவ்வளவோ ஏஐ டூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏஐ டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படிப்பட்ட ப்ராம்ப்டை அதில் போட்டால் கரெக்டாக பவர்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனை நம்மளால் எடுக்க முடியும் அப்படிங்கிறத கற்றுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அசைன்மெண்ட்ஸ்க்காகட்டும் இல்லைனா ப்ரெசன்டேஷன், ரெஸ்யூம் எப்படி மேக் பண்ணுறது, கோடிங்க்கு, கான்டென்ட் க்ரியேஷனுக்கு இல்லைனா மார்க்கெட்டிங், ரிசர்ச் இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம ஏஐ யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபார் எல்லாத்துக்குமே ஏஐ ரொம்பவே முக்கியமாக தேவைப்படுது. ஆனால் இப்போ இந்த திங்ஸ்க்கெலாம் நம்ம கரெக்டான ப்ராம்ப்டை போடாமல் விட்டோன்னா அவுட்புட் ரொம்ப வீக்காக தான் இருக்கும். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட ஒர்க் இன்னும் ஃபாஸ்டர், ஸ்மார்ட்டராக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப க்ரியேட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இதில் செகண்ட் ஏஐ டூல்ஸ் மாஸ்ட்ரி. ஸோ 2026ல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே தெரிஞ்சிருக்கணும். ஸோ சாட் ஜிபிடி, கேன்வா ஏஐ, நோஷன் ஏஐ, மிட் ஜர்னி இந்த மாதிரி இருக்கிறதுலாம் ரொம்பவே ஃப்யூச்சர் ஜாப்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஏஐ லிட்ரஸி அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏஐயில் யார் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அவங்க தான் இந்த ஒரு இதில் டாப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை ஜாப்ஸ், ஃப்யூச்சர் ஜாப்ஸ்க்கு எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ ஸ்கில் நம்பர் 2 பார்த்தோன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ 2026ல் பிஸ்னஸ் எல்லாமே ஆன்லைனில் தான் போக போகுது. ஸோ ஷாப்ஸ் ஆகட்டும் இல்லை பிராண்ட்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் ஆன்லைன் ப்ரெசன்ஸ். ஸோ என்ன பண்ணுவாங்க, டிமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ். ஸோ இப்போ எதுக்காக இந்த கோர்ஸ் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தோன்னா, இந்த கோர்ஸ்க்கு அவ்வளோவா டிகிரி தேவையில்லை அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஈவன் பார்ட் டைமாக கூட ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த மாதிரி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸுமே இதுக்கு நிறைய இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீலான்சிங், பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட இருக்குது. ஸோ சேலரி அண்ட் டிமாண்ட் ரொம்பவே அதிகம். ஏன்னா எல்லாருமே ஆன்லைன் ப்ரெசன்ஸ் விரும்பிட்டு இருக்காங்க. ஸோ என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட்டு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஸோ இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் இல்லைனா யூடியூப், ஃபேஸ்புக், லிங்க்டின் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி படிச்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் கான்டென்ட் க்ரியேஷன் பேசிக்ஸ் எப்படி இருக்கும். ஸோ ரீல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஷார்ட்ஸ், வீடியோஸ், இதுக்கான கான்டென்ட் எல்லாம் எப்படி நம்ம பேசிக்காக கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். தென் எஸ்இஓ. ஸோ இது பார்த்தோன்னா கூகுள் சர்ச்சில் நம்ம வெப்சைட்ஸ்லாம் எப்படி ரேங்க் பண்ணுறது, எப்படி ரேங்க் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிற மெத்தடெல்லாம் நம்ம கற்றுக்கணும். தென் ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணுறது. ஸோ கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ், கம்பெனி இந்த மாதிரி ஆட்ஸ் மெயின் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கணும். ஃபிஃப்த்து பர்சனல் பிராண்டிங். ஸோ உங்களோட ஓன் ஆன்லைன் ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ எப்படின்னா டெய்லி டாக்குமெண்ட்ரியோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம்ஸில் உங்களோட ப்ராசஸை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் போது மிச்ச கம்பெனி ஓனர்ஸுமே உங்களை ஹையர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் லைஃப்பில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு 2024 to 2025ல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மந்த்லி 20,000லேருந்து ஒரு 1 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க ஆஸ் அ சோஷியல் மீடியா மேனேஜர். ஸோ 2026லேருந்து இன்னுமே நிறைய டிமாண்ட் கிடைக்கும் அண்ட் இன்னுமே நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே. எதனால் ஸ்டூடெண்ட்ஸ் இதை லேர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தோன்னா, உங்களோட ஏஜில் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது க்ரியேட்டிவ் திங்கிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிராண்ட்ஸ் யங் யூத் க்ரியேட்டர்ஸ்க்கு ரொம்பவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் உங்களால் ஈஸியாக ஏர்ன் பண்ணுறதுக்கு முடியும்.
ஸ்கில் நம்பர் 3 வந்துட்டு வீடியோ எடிட்டிங் அண்ட் கான்டென்ட் கிரியேஷன். ஸோ இது வந்துட்டு பார்த்தோன்னா இன்னுமே பாப்புலராக தான் இருக்குது அண்ட் எப்பயுமே பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில் வந்து இது. பட் ஆனால் 2026ல் இதோட டிமாண்ட் வந்து இன்னுமே டபுள் ஆகும் அப்படின்னு வந்துட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதோட எதனால் வந்துட்டு இந்த கோர்ஸை படிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவோட கான்டென்ட் கன்சம்ஷன் வந்துட்டு இன்னுமே டபுளாக பூஸ்ட் ஆகிட்டே இருக்குது எவ்ரி இயர். ஸோ அதனால் இன்னும் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் வீடியோ எடிட்டர்ஸ்க்கும் வந்துட்டு நிறையவே டிமாண்ட் அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஸோ 2026லையும் டபுள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்கில்ல என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் எடிட்டிங் கேப்கட்டோ இல்லை விஎன்னோ இல்லைனா வந்துட்டு கேன்வா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேசிக் எடிட்டிங் டூல்ஸை வச்சு எப்படிலாம் பேசிக் எடிட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு கற்றுக்கணும். தென் இன்டர்மீடியட் எடிட்டிங் ஃபிலிமோராவோ இல்லை டாவின்சி ரிசால்வ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எடிட்டிங் ஆப்ஸை வச்சு வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டு எடிட்டிங் வந்து கற்றுக்கணும். தென் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் ஸ்டைல்ஸ் எல்லாம் எப்படி கட் பண்ணி எப்படி வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கணும். ட்ரான்சிஷன்ஸ் ஆகட்டும் இல்லை சப்டைட்டில்ஸ் தம்ப்நெயில் எப்படி டிசைன் பண்ணுறது, ஸ்டோரி டெல்லிங் எப்படி வந்துட்டு பண்ணணும், சவுண்டு டிசைன் இதெல்லாம் எப்படி வந்துட்டு பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு கற்றுக்கிறது வந்துட்டு தேவையான ஒரு விஷயம். வீடியோ எடிட்டர்ஸ்க்கு வந்துட்டு நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. லைக் யூடியூபர்ஸ்க்கு வந்துட்டு தேவைப்படுவாங்க, இல்லை லோக்கல் பிஸ்னஸஸ்க்கு வந்துட்டு தேவைப்படுவாங்க. இப்போ ஒரு நியூ ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குன்னா அதுக்கு வந்துட்டு தேவைப்படுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஈவெண்ட் கம்பெனிஸ்க்கோ இல்லை இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ்க்கு ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் கூட வந்துட்டு இவங்க பண்ணலாம். ஸோ இது மூலியமாகவும் அவங்க நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போலாம் ஈவன் ஒரு ஸ்மால் கிரியேட்டர்ஸ்க்கு கூட வந்துட்டு எடிட்டர்ஸ் வந்துட்டு ரொம்பவே தேவைப்படுறாங்க. ஸோ மந்த்லி ஏர்னிங் வந்துட்டு 10,000லேருந்து 1 lakh ப்ளஸ் கூட வந்துட்டு ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு எடிட்டராக அண்ட் கான்டென்ட் கிரியேட்டராக. டிபெண்டிங் ஆன் த ஸ்கில் வந்துட்டு உங்களோட ஏர்னிங் வந்துட்டு இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட ஸ்பீட் ஆகட்டும், உங்களோட க்ரியேட்டிவிட்டி இதெல்லாம் பொறுத்து உங்களோட கான்டென்ட் கிரியேஷனுக்கும் வீடியோ எடிட்டிங்க்கும் சேலரி ஏர்னிங்ஸ் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் எதனால் இந்த ஸ்கில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ உங்களால் எப்போல்லாம் வந்துட்டு ஒர்க் பண்ண முடியுமோ அப்போல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்துட்டு மோஸ்ட்டாக டிகிரி தேவையில்லை, உங்களோட ஸ்கில் தான் ரொம்ப முக்கியம். அண்ட் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸுமே இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் உங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்துட்டு இன்னுமே அதிகமாக பில்ட் ஆகும். உங்களோட நாலேஜ் எல்லாத்தையும் இதில் வந்துட்டு போடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போர்ட்ஃபோலியோ வந்துட்டு உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிராண்ட்ஸ் வந்துட்டு யங் யூத் ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு ரொம்பவே ஹையர் பண்ணுவாங்க. அண்ட் இமீடியட் ஏர்னிங் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் இதை பண்ணும்போது. ஸோ அதனால தான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்ட் ஸ்கில்லாக வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த 3 ஸ்கில்ஸுமே வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கில்ஸாக இருக்குது இந்த வரக்கூடிய 2026ல். அண்ட் கண்டிப்பாக 1 இயர்க்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் லைஃப்பை வந்துட்டு கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களோட ஸ்கில்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் கான்ஃபிடென்ஸையுமே இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் நிறைய கெரியர் கோர்சஸ் ஸ்கில்ஸ் பற்றின வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.